அந்தணனும் ஆடும். ஒரு நாள் அந்தணன் ஒருவன் பக்கத்து கிராமத்தில் இருந்து தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு தாராளமாக இந்த ஆட்டை எனக்கு தானமா கொடுத்திருக்காங்க. அப்பொழுது 3 திருடர்கள் அந்த அந்தணனை கண்டார்கள். எவ்வளவு கொழுத்த ஆடு! இது நமக்கு நல்ல உணவா இருக்கும். அது அவனிடமிருந்து எப்படி நாம வாங்குவது? எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். அது அவ்வளவு கடினம் இல்ல. நாம எல்லாரும் என்ன செய்யணும்னா நான் சொல்றேன். முதல் திருடன் அந்தணனை நோக்கி சென்றான். என்ன அந்தணரே, என்ன முட்டாள்தனம் இது! போயும் ஒரு நாயை போய் தோல்ல சுமந்துகிட்டு போறீங்க. நீதான் முட்டாள். உனக்கு நாய்க்கும் ஆடுக்கும் வேறுபாடே தெரியவில்லை. அப்படியா? போங்க, நீங்க தாராளமாக இந்த நாயை தூக்கிட்டு போங்க. என்ன, என் கண்ணு பொய் சொல்லுதா? இல்ல இல்ல, இது ஆடுதான். என்ன சாமி, இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு பிரியமானதா இருக்கலாம். அதுக்காக எதுக்கு இந்த இறந்த பிறகும் அதை தோல்ல தூக்கிட்டு போகணுமா? நீ என்ன குருடனா? உனக்கு பார்த்தால் தெரியாது? இது ஆடுதான், இறந்த கன்று இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப மன்னிச்சிடுங்க, இது என்னுடைய தவறா இருக்கலாம். என்ன ஆச்சு? நான் முட்டாளா இல்ல அவங்களா? குழப்பத்துடன் அந்தணன் நடந்து சென்றான். சிறிது தூரம் சென்றவுடன், ஓ அந்தணரே, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கழுதைய முதல்ல தோல்ல இருந்து இறக்கிடுங்க. இல்லன்னா எல்லாரும் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேச போறாங்க. 3 பேரும் தவறா நினைக்க வாய்ப்பே இல்லை. அது ஆடா இருக்காது. நிச்சயமா அது ஒரு பூதமா இருக்கும். அதனால தான் அது உருவத்தை அடிக்கடி மாத்திக்குது. கிராமத்தினர் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. அந்த அந்தணன் மறுவார்த்தை பேசாமல் தன் தோள் மீது உள்ள ஆட்டை தூக்கி கீழே வீசிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினான். அந்த அந்தணன் ஓடிய பிறகு மூவரும் அந்த ஆட்டை சமைத்து சாப்பிட தயாராகினர். நீதி: மற்றவரை நம்பும் முன் உன்னை நீ நம்பு.